அன்மணியாச்சா? பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. இந்த நாள்ல கர்த்தர் கொடுத்த ஒரு வாக்கு தத்தத்தை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிப்போம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்திற்கும் ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசப்பா, இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு நீர் பேசும். எங்கள் இருதயத்தை நாங்கள் திறந்து கொடுக்கிறோம். ஆசீர்வதிப்பீரா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. அல்லேலூயா. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, இது நீ எழும்புகிற காலம். நீ எழும்புகிற காலம். சொல்லுங்க, நீ எழும்புகிற காலம். அல்லேலூயா. ஏன்னா இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அல்லேலூயா. சமீப நாட்கள்ல நான் ஜெபம் பண்ணின பொழுது 3 தடவை கிட்டத்தட்ட எனக்கு ஒரு இருள் அப்படியே பூமியை மூடி இருக்கிறது போல எனக்கு ஒரு தரிசனத்துல கர்த்தர் வெளிப்படுத்தினார். நான் ஜெபம் பண்ணும் பொழுது நான் இருக்கிற அறை மட்டும் வெளிச்சத்துல இருக்கு, மற்ற எங்க பார்த்தாலும் வெளியில வந்தாலே எப்படி இருக்கு, இருளா இருக்கிறது. அப்படிப்பட்ட தரிசனத்தை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இந்த உலகமே இன்றைக்கு எப்படியாவது பிரகாசிக்கணும். பிரகாசிக்கணும்னா என்னன்னா பிரபல்யமாகணும். எப்படி இருக்கணும்? பிரபலமாக வேண்டும். அப்படிதான் இந்த உலகமே என்ன செய்யுது, விரும்புகிறது, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஸ்பாட் லைட் அவங்க மேல அடிக்கணும். ஸ்பாட் லைட் அவங்க மேல அடிக்கணும், என் மேல படணும். எல்லாருடைய ஸ்பாட் லைட் எப்படி இருக்கணும்? என் மேல. எல்லாருடைய கண்களும் என்ன நோக்கி பார்க்கணும். அதனால்தான் ஆளுக்கு ஆள் ஒரு செல்போனை தூக்கிட்டு எங்க பார்த்தாலும் ரீல்ஸ், ஷார்ட்ஸ் சொல்லி அதை தான் நடத்தி எப்படியாவது நெகட்டிவாவது வைரல் ஆகணும், நான் எல்லாருக்கும் தெரியணும், என்னை எல்லாரும் கவனிக்கணும். ஒரு குழந்தை கூட என்ன செய்யுது, நாம 4 பேர் பேசிதான் ஒரு குழந்தை என்ன செய்யும், அதை கவனிக்கணுங்கிறதுக்காக குறுக்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஏதாவது பண்ணிட்டு இருக்கோம். என்னன்னா அந்த அட்டென்ஷன் அதுக்கு வேணும். அல்லேலூயா. சரி, சிலர் தங்களுடைய சாதனைய பிரகாசமா நினைக்கிறாங்க. தங்களுடைய சாதனைய பிரகாசமா நினைக்கிறாங்க. சில பேர் தங்களுக்கு கிடைக்கிற பொசிஷனை பிரகாசம் நினைக்கிறாங்க. எப்படியாவது பிரகாசம் ஆகணும். பாருங்க, சில பேருக்கு தங்களுடைய லுக்ஸ், தங்களுடைய எது ஸ்டைலு, தங்களுடைய சில பேர்லாம் பார்த்து நீங்க வாலி பிள்ளைங்கெல்லாம் போய் எக்ஸசைஸ் பண்ணி என்ன பண்றாங்க, எல்லாரும் 6 பேக்ஸ் வச்சுக்கிட்டு அப்படியே ஸ்லிம்மா அப்படி எல்லாரும் பார்க்கிற மாதிரி அப்படி போயிட்டு. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஜிம்மு பார்த்தீங்களா, எல்லாரும் என்னது, என்ன எல்லாரும் பார்க்கணும், நான் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணணும். அதுதான் இன்னைக்கு ஜிம்மு, என்னது பியூட்டி பார்லர். இதுதான் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் நிறைய. என்னன்னா ஜனங்களோட அட்டென்ஷன் வேணும். ஏதாவது ஃபில்டர் பண்ணியாவது போட்டோ போட்டு எல்லாரும் என்ன செய்யணும், பார்த்து லைக்ஸ் பண்ணணும். அதானே எல்லாரும் விரும்புறது தானே. பாலிட்டிஷியன்லாம் எப்படியாவது இந்த நாட்கள்ல சீட்டுக்காக ஓடிக்கிட்டு பிரயாசம் பண்ணிட்டு ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. பிசினஸ் பீப்புள் எப்படியா பிசினஸ்ல டாப்ல வரணும், இதுதான் பிரகாசம் நினைக்கிறாங்க. ஆனா இந்த உலகத்தில் இருக்கிற பிரகாசம் டெம்பரவரி தான், அது நிலையானது கிடையாது. அல்லேலூயா. வெளிப்பிரகாரமானது அந்த உலகத்தினுடைய பிரகாசம் தான். வெளியில தான் என்ன இருக்கும், ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள அவருடைய வாழ்க்கையே இருளா தான் இருக்கும். வாழ்க்கையே வெளியில வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க,
உள்ளுக்குள்ள கண்ணீரும் வேதனையும் துன்பமுமா தான் இருக்கும். அதாவது உலகத்தில் இருக்கிற பிரகாசம் தான். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அல்லேலூயா. இன்னைக்கு செய்தி என்னன்னா, நீ கர்த்தருக்கு சாட்சியா இருக்கும்படி எழும்பி பிரகாசி. கர்த்தருக்கு சாட்சியா இருக்கும்படி எழும்பி பிரகாசி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அறையில 2 பொருள் இருந்தது. ஒன்று டார்ச் லைட்டு, இன்னும் ஒன்று மிரர், கண்ணாடி. டார்ச் லைட்ல லைட் வரணும்னா பேட்டரி போடணும். அது மட்டும் இல்ல, அதுக்கு சுவிட்ச் இருக்கு இல்லையா? ஒருவேளை சார்ஜ் இல்லைன்னா அந்த பேட்டரி லைட்டு எரியாது. ஆனா மிரர் அப்படி கிடையாது. சன்லைட் பட்டாலே அது என்ன செய்யும்? ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதுக்கு சுவிட்ச் தேவையில்ல, சார்ஜ் போடணும்னு அவசியம் இல்லை. நாம டார்ச் லைட் இல்ல, நாம மிரர். ஏன்னா கிறிஸ்து நம்ம மேல அவருடைய ஒளியை வீசுறாரு. நம்முடைய வேலை ரிஃப்ளெக்ட் பண்றதுதான். அல்லேலூயா. நம்முடைய வேலை என்னது? ரிஃப்ளெக்ட் பண்றதுதான். நாம எல்லாம் டார்ச் லைட் கிடையாது, நாம எல்லாம் ஆமா. அல்லேலூயா. நாம சாட்சியா இருக்கும்படிக்கு நாம் எழும்பி பிரகாசிக்கணும். அல்லேலூயா. சாட்சினா என்னது? தேவனை காண்பிப்பது, தேவனை சுமப்பது, அல்லது தேவனை அறிவிப்பது. இதுதான் சாட்சி. இதுல ஒரு 3 உண்மையை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அல்லேலூயா. நம்முடைய பிரகாசம், நாம பிரகாசிக்கணும்னா 3 உண்மையை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அல்லேலூயா. ஒண்ணு என்ன தெரியுமா? உன் பிரகாசத்தின் துவக்கம் உன் சூழ்நிலை மாற்றத்தில் அல்ல, நீ எழும்புவதில் ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. உன் பிரகாசத்தின் துவக்கம் எதுல ஆரம்பிக்கிறதுனா நீ எழும்புறதுல தான் இருக்கு. அல்லேலூயா. நீ என்னைக்கு எழும்புறியோ அன்னைக்கு உன் பிரகாசத்தின் துவக்கம் என்ன ஆயிடுச்சு? ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? சூழ்நிலை ஒரு நாள் மாறும், அன்னைக்கு எழுந்திருச்சுக்கலாம். காலங்கள் வரும், அன்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் பிரகாசிக்க முடியாது. அல்லேலூயா. எப்ப நம்முடைய பிரகாசம் ஆரம்பிக்குதுன்னா நாம எழும்பும் போதுதான். அல்லேலூயா. அதனால்தான் கர்த்தர் சொல்றாரு, எழும்பி பிரகாசி. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? எழும்பி பிரகாசி. நீ உன் பிரகாசம் எழும்புதல்ல தான் ஆரம்பிக்கிறது. நீ எப்ப எழுந்திருக்கிறியோ அப்பதான் உன் பிரகாசம் ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. நீண்ட நாட்களாக யாரை எழும்புன்னு சொல்லுவோம்? நீண்ட நாட்களாக செயல்படாம இருக்கிறவங்க, சோர்ந்து போய் இருக்கிறவங்க, முடங்கி போய் கிடக்கிறவங்க, அவங்கள பார்த்துதான் எழும்புன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. அது போல நம்முடைய வாழ்க்கை நீண்ட நாட்களாக முடங்கி போயிருக்கலாம். ஒருவேளை நீங்க சோர்ந்து போயிருக்கலாம், நம்பிக்கையற்று போயிருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, எழும்பு. அல்லேலூயா. எழும்புல நீ எப்போ எழும்புறியோ அப்பதான் என்ன செய்வ? பிரகாசிக்க ஆரம்பிக்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, எதுல இருந்தெல்லாம் எழும்ப சொல்றார் ஆண்டவரே? வாசிங்க, எபேசியர் 5வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 5வது அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். அல்லேலூயா. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. அல்லேலூயா. நீ யார் மத்தியில தூங்கிட்டு இருக்கிற? மரித்தோர் மத்தியில தூங்கிட்டு இருக்கிற. உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் மரித்து போயிருக்கிறாங்க, நீங்க அவன் மத்தியில என்ன செஞ்சிட்டு இருக்கிற? தூங்கிட்டு இருக்கிற. அல்லேலூயா. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? கல்லறையில போய் என்ன செஞ்சிட்டு இருக்கிற? படுத்து தூங்கிட்டு இருக்கிற. கல்லறையை சுற்றி என்ன இருக்கும்? டெட் பாடி தான் இருக்கும். அது போல கல்லறையில மரித்தோர்னா என்னது? எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிந்து போயிடுச்சு. அந்த எண்ணத்திலிருந்து நீ என்ன செய்ய? எழுந்திரு. அல்லேலூயா. எல்லாம் முடிந்தது என்ற மனப்பான்மையிலிருந்து நீ எழுந்திரு. ஆண்டவர் சொல்றாரு,
மரித்தவங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவங்க லைஃப்ல என்னது முடிந்து போச்சு. ஆனா நீ உயிரோட தான் இருக்கிற, தூங்கிட்டு இருக்கிற. அந்த மரித்தவர்களுடைய மனநிலை தான் உனக்கு இருக்கு. எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி நமக்கு வாழ்க்கை கிடையாது, இனி நமக்கு ஒரு புதிய ஆரம்பம் கிடையாது, இனி என்னால முடியாது, ஏன்னா என் பலன் எல்லாம் போயிடுச்சு, எனக்கு வயசாயிடுச்சு, நான் இதுவரைக்கும் முயற்சி பண்ணதெல்லாம் தோத்து போயிட்டேன், என்னால இனி முடியாது அப்படின்னு ஒரு மனநிலை இருக்கு பாரு. அந்த மனநிலையிலிருந்து கர்த்தர் உன்னை எழும்ப சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா நம்மால எழுந்திருக்கவே முடியாது. அல்லேலூயா. அந்த மனநிலையிலேயே கடந்த கால தோல்வியிலையோ, கடந்த கால இழப்புகள்லையோ, கடந்த கால வேதனைகள்லையோ நாம முடங்கி கிடந்தா நம்மால ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, எழுந்திருக்கவே முடியாது. அல்லேலூயா. அந்த மனநிலையிலிருந்து நீ வெளியே வந்து எழும்புன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட மனநிலையில நீங்க இருக்கலாம். அல்லேலூயா. எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் நான் எழுந்திருச்சா என்ன, எழுந்திருக்கலன்னா என்ன, அந்த எண்ணங்களால பிடிக்கப்பட்டிருக்கலாம். அது ஒரு தோல்வியின் எண்ணம், அது ஒரு தோல்வியின் எண்ணம், அது ஒரு நம்பிக்கையற்ற எண்ணம். கர்த்தர் அதுல இருந்து எழும்பு, உன்னை கர்த்தர் பிரகாசிப்பன்னு சொல்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே எபேசியர் புஸ்தகம் 5:8 வாசிங்களா. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். அல்லேலூயா. இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. முந்தி எப்படி இருந்த நீ? அந்தகாரமாய் இருந்தாய், இருளின் பிள்ளைகளாய் இருந்தாய், இருளாய் இருந்த. இப்ப நீ எப்படி இருக்கிற? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறீங்க. மரித்தவர்கள்லாம் எப்படி இருப்பாங்க? மரித்த டெட் பாடிஸ்ல கல்லறைக்குள்ள எப்படி இருக்கும்? லைட் கீட்டு போட்டு டெக்கரேட் பண்ணியா இருக்கும். உள்ளெல்லாம் எப்படி இருக்கும்? எல்லாம் இருளாதான் கடந்தோம். அல்லேலூயா. நீங்க முந்திலாம் மரித்தவர்களா இருந்தீங்க, இப்பொழுது வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறீங்க. அல்லேலூயா. மரித்தோரை விட்டு எழுந்துரு. நீ எந்த இடத்துல விழுந்தையோ அந்த இடத்துல இருந்து எழுந்துருன்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. அடுத்த வசனம் வந்து வாசிட்டு வாங்க. கடியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் தூங்குகிற நீ விட்டு மரித்தோரை விட்டு எழுந்திரு, கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். ஞானமற்றவர்களை போல் நடவாமல் ஞானம் உள்ளவர்களை போல கவனமாய் நடந்து நாட்கள் பொல்லாதவைகளானபடியா காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? ஞானமற்றவர்களை போல் நடவாமல் ஞானம் உள்ளவர்களாய் நடந்து காலத்தை என்ன செய்யுங்க? நாட்கள் பொல்லாதவைகளானபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படின்னா சீக்கிரமா எழும்பு, சீக்கிரமா ஞானம் உள்ளவர்களா இருந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கிட்டு நீ சீக்கிரமா எழும்பு. அப்பதான் கர்த்தரோட பிரபு பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா. நாட்களை வீணாக்கிடாத. நீ எந்த இடத்துல விழுந்தியோ, எந்த பாவத்துல விழுந்தியோ, எந்த பலவீனத்துல விழுந்தியோ, எந்த காரியத்துல நீ விட்டியோ, கர்த்தர் அதுல இருந்து எழும்ப சொல்றார். அல்லேலூயா. சீக்கிரமா எழும்பு. எப்படி எழும்பணும்? சீக்கிரமா எழும்பு. தோல்வியிலேயே நீ என்ன செய்யாத, உழண்டு கிடக்காத. என்ன பாவத்தை நீ பிடிக்கப்பட்டையோ அதுலயே இருக்காத, அதுல இருந்து வெளியே வா, நீ எழும்பு. கர்த்தர் அப்பொழுது உன்னை பிரகாசிப்பார்னு சொல்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் என்னால முடியாது, அந்த தோல்வி மனப்பான்மையிலிருந்து எழும்பணும்.
நான் எந்த இடத்துல விழுந்தனோ, எந்த பாவத்துல நான் உழண்டு கிடக்கிறேனோ அதுல இருந்து வெளியே வரணும். மூணாவது கர்த்தர் சொல்றாரு, ஏசாயா 52 2வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 52. தூசியை விட்டு, தூசியை உதறி விட்டு எழுந்திரு. அல்லேலூயா. எப்படி எழுந்திருக்க சொல்றாரு? தூசியை உதறி விட்டு எழுந்திரு. ஏன் ஒரு பொருள் மேல தூசி இருக்கும்? ஒரு காரை ஒரு இடத்துல நிறுத்தி வச்சீங்கன்னா என்ன இருக்கும்? தூசி படிஞ்சிருக்கும். ஏன் தூசி படிஞ்சிருக்கும்? அது நீண்ட நாளா அந்த இடத்துல அதே இடத்துல நகராம அப்படியே இருக்கும். அதனாலதான் அது மேல தூசி படிஞ்சிருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம கடந்த காலத்திலேயே வாழ்ந்துட்டு இருப்போம். சில நேரத்துல அதுல இருந்து வெளியே வரணும், அதுல இருந்து எழுந்திருக்க சொல்றாரு. அல்லேலூயா. கடந்த காலம், கடந்த காலத்துல வாருகிற வாழ்க்கை, உன்னை மூடி இருக்கிற அந்த தூசியை உதறி தள்ளி விட்டு எழுந்துரு. ஒரு குழியில செத்த கழுதைய போட்டு மேல அப்படியே மண்ணை தூக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்? என்ன ஆகும் சொல்லுங்களேன். மண்ணு போட 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 என்ன ஆகும்? மக்கி போயிடுமா? மூடி போயிடும், மூடிடும். அவ்வளவுதான். கழுதை என்ன இருக்கும்? அடியில இருக்கும், அப்படியே மூடிடும். அதே நேரத்தில் உயிர் உள்ள கழுதை மேல மண்ணை அப்படியே போட்டுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? அது உதறிட்டு என்ன செய்யும்? அந்த மண்ணு மேலேயே ஏறி என்ன செஞ்சிடும்? வெளியே வந்துடும். நாமெல்லாம் உயிர் உள்ளவங்க. அல்லேலூயா. என்ன தூசியா இருந்தாலும் உதறிட்டு வந்துடணும். கடந்த கால தோல்விகளை உதறிட்டு வெளில வந்துடணும். ஏமாற்றங்களை உதறிட்டு வெளில வந்துடணும். புறக்கணிப்பை உதறிட்டு வெளியில வந்துடணும். பலவிதமான சஞ்சலங்களையும் போராட்டங்களையும் உதறி தள்ளிட்டு வெளியே வந்துடணும். அதுலயே உழந்துகிட்டு இருந்தோம்னா, அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா, அதுலயே வாழ்ந்துகிட்டு இருந்தா ஒரு நாளும் பிரகாசிக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, வெளியே வா, உதறி தள்ளிட்டு எழும்புன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு கடந்த காலத்துல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஒருவேளை எல்லாம் முடிஞ்சு போச்சு, என்னால எழும்ப முடியாதுன்னு நினைச்சிருக்கலாம். ஒருவேளை தூசுனால மூடி மறைக்கப்பட்டு கிடக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, இவைகள் எல்லாம் விட்டு நீ எழும்பினால் நீ பிரகாசிப்ப. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது, உன் மேல இருக்கிற கர்த்தருடைய மகிமையின் பிரகாசம் உன் மேல உதித்திருக்கிறபடினால உன் பிரகாசத்தை யாரும் தடை செய்ய முடியாது, தடுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. அல்லேலூயா. என்ன வேதம் சொல்லுகிறது? உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. அல்லேலூயா. நம்ம மேல உதித்திருக்கிறது கர்த்தருடைய மகிமை. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம மேல உதித்திருக்கிறார். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன் மேல உதித்தார். அல்லேலூயா. உதிப்பார். அல்லேலூயா. உன்னை சுற்றிலும் இருள் சூழ்ந்திருக்கலாம், ஆனாலும் உன் மேல வெளிச்சம் இருக்கு. அல்லேலூயா. உன் மேல வெளிச்சம் இருக்கு. உனக்குள்ள ஜீவன் இருக்கு, உனக்குள்ள ஜீவன் இருக்கு. கர்த்தர் அதுல இருந்து எழும்ப சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சொல்றார், நானே மெய்யான ஒளி. அல்லேலூயா. நானே மெய்யான ஒளி. நம்மை மூடி இருக்கிற எந்த இருளை பார்க்கிலும் நம்மை பிரகாசிக்கிற வெளிச்சம் பெருசு. அல்லேலூயா. நம்மை மூடி இருக்கிற எந்த இருளை பார்க்கிலும், நம்மை சுற்றி இருக்கிற எந்த இருளை பார்க்கிலும் நம்மை பிரகாசிப்பிக்கிற ஒளி ரொம்ப பெருசு. அல்லேலூயா. நம்ம இயேசுதான் அந்த ஒளி. அல்லேலூயா. இந்த உலகத்தில் அந்தகார இருள் சூழ்ந்திருக்கலாம், உன்னை சுற்றிலும் சூழ்ந்திருக்கலாம், ஆனா உன் மேல உதிச்சிருக்கிற அந்த வெளிச்சம் இருக்குல்ல, அது எல்லா இருளை காட்டிலும் பெரிய வெளிச்சம். அல்லேலூயா. வெளிச்சம் வந்தாலே இருள் போயிடும். அல்லேலூயா. இருளை புஷ் பண்ணி தள்ளணும்னு அவசியம் இல்லை. வெளிச்சம் வரும்பொழுதே இருள் காணாம போயிடும். அல்லேலூயா.
நம்ம ஆண்டவர் நமக்குள்ள வந்துட்டார். அல்லேலூயா. இருளுக்கு நமக்குள்ள இடமே இல்லை. அல்லேலூயா. இருளுக்கு நம்முடைய வாழ்க்கையில இடமே கிடையாது. அது தானாவே போயிடும். அதை நம்ம பிடிச்சி தள்ளி நம்ம என்ன செய்ய தேவையில்ல, அது விலகிலாம் வரணும்னு அவசியம் இல்லை. ஒளி வந்துட்டாலே இருள் விலகி போயிடும். ஒளி வந்துட்டாலே இருள் விலகி போயிடும். அந்த ஒளியை யாரும் என்ன செய்ய முடியாது, மறைக்கவே முடியாது. அல்லேலூயா. ஒளி வர்ற வரைக்கும் தான் இருளுக்கு அதிகாரம். ஒளி வர்ற வரைக்கும் தான் இருளுக்கு அதிகாரம். ஒளி வந்துட்டா இருள் அங்க இருக்க முடியாது. இருள் அங்க இருக்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால நம்ம மேல இருக்கிற அந்த வெளிச்சத்தை யாராலும் என்ன செய்ய முடியாது, மறைக்க முடியாது. கர்த்தர் உன் மேல உதித்திருக்கிறார். அல்லேலூயா. உன் மேல கர்த்தர் உதித்திருக்கிறார். பக்கத்துல பாசனம், உன் மேல கர்த்தர் உதித்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இனி சத்துருவுக்கு உனக்கு இடம் இல்லை. உன்னிடத்துல சத்துருடைய ஆளுகைக்கு இடம் இல்லை. நீ எழும்பி பிரகாசிக்கணும். அல்லேலூயா. நீ எழும்பி என்ன செய்யணும், பிரகாசிக்கணும். அல்லேலூயா. அந்த ஒளிக்குள்ள ஜீவன் இருக்கு. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. யோவான் 1:4-5 வாசிங்க. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அல்லேலூயா. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா. பாருங்க, சில நேரத்துல உயரமான இடத்துல இருந்து, அதாவது இப்பெல்லாம் சேட்டலைட்ல இருந்து பூமியை பார்க்கறாங்க. சில சிட்டிஸ் எல்லாம் நைட்ல பார்த்தா அப்படியே எப்படி இருக்கு, அந்த சிட்டியை சுற்றிலும் அந்த சிட்டி ஃபுல்லா பிரைட்டா இருக்கு. பிரைட்டா இருக்கு. மேப்ல இருந்து மேல இருந்து பார்த்தா சில இடங்கள்லாம் பிரைட்டா இருக்கு. ஆனா சில இடங்கள்லாம் அப்படியே டார்க்கா இருக்கு, அப்படியே இருள் சூழ்ந்து இருக்கு. பிளைட்ல நீங்க வரும்பொழுது நீங்க பாத்தீங்கன்னா சிட்டி டவுனு அந்த பக்கம்லாம் எப்படி இருக்கும், வெளிச்சமா இருக்கும். மற்ற இடம் அப்படி கொஞ்சம் தூரம் போன உடனே ஃபாரஸ்ட் வந்துடும், அது இருள் சூழ்ந்த இடம் வந்துடும். அது போல பரலோகத்திலிருந்து நம்மளை பார்த்தா என்ன தெரியும் தெரியுமா? ஆமா, நமக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன் தான் வெளிச்சமா தெரியும். அல்லேலூயா. கர்த்தர் பாப்பாரு. இந்த காட்டியம் சர்ச்சில் கொஞ்சம் வெளிச்சம் இருக்கு, அந்த பக்கம் போனா ஒரு சர்ச்சில் வெளிச்சம் இருக்கு. அந்த பக்கம் போனா நடுவுல சினிமா தியேட்டர் எப்படி இருக்கும், இருள் சூழ்ந்திருக்கும். இருள் சூழ்ந்திருக்கும். அந்த பக்கம் டான்ஸ் ஹோட்டல் எப்படி இருக்கும், இருள் சூழ்ந்திருக்கும். கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வெளிச்செல்லாம் பரலோகத்திலிருந்து பார்த்தா எப்படி இருக்கும், அப்படியே மின்னிட்டு இருக்கும். அந்த வெளிச்சத்தை யாரும் என்ன செய்ய முடியாது, ஏன்னா அது ஜீவன். நமக்குள்ள கர்த்தர் ஜீவனை ஒளியா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அது மட்டும் இல்ல, ஆண்டவர் நம்மை பிரகாசிப்பதை யாராலும் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. ஏன்னா மத்தேயு 5:14 வாசிங்க. 5:14 வாசிங்க. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை விளக்கு தண்டு மேல வச்சிருக்கிறார். அல்லேலூயா. மலையின் மேல இருக்கிற பட்டணமா கர்த்தர் வச்சிருக்கிறாரு. யாரும் என்ன செய்ய முடியாது, மறைக்க முடியாது. அல்லேலூயா. கீழே இருக்கிறவங்க எல்லாம் மேல இருந்து பார்க்கும் பொழுது மலையின் மேல இருக்கிற பட்டணம் எப்படி இருக்கும், வெளிச்சமா தெரியும். அல்லேலூயா. அதை யாரும் துணி போட்டு மறைக்க முடியாது. யாரும் என்ன செய்ய முடியாது, எதையும் செய்ய முடியாது. ஏன்னா கர்த்தர் மலை மேல வச்சிருக்கிறார். உங்களை என்னையும் கர்த்தர் எங்க வச்சிருக்கிறாரு, மலை மேல உயர்த்தி வச்சிருக்கிறார். அதனால நிச்சயமாய் பிரகாசிப்பீர்கள். அல்லேலூயா. நம்ம கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறாரு. நம்முடைய பிரகாசம் அணைஞ்சி போகாது. அல்லேலூயா. நம்முடைய பிரகாசத்தை யாரும் தண்ணி ஊத்தி அணைக்க முடியாது. நம்முடைய பிரகாசத்தை யாரும் என்ன செய்ய முடியாது, எதையும் போட்டு மறைக்க முடியாது. கர்த்தர் நம்மை மலையின் மேல வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவர்தான் சோர்ஸ் ஆஃப் லைட்.
நாம ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட், அந்த வெளிச்சத்தை நாம என்ன செய்யும்? பிரதிபலிக்கிறவங்க. அந்த வெளிச்சத்தை எப்படிப்பட்டவங்க? பிரதிபலிக்கிறவங்க. அல்லேலூயா. அதனால கர்த்தர் நிச்சயமாய் நம்மை பிரகாசிக்கிற தேவன். அல்லேலூயா. நீங்க பிரகாசிக்கணும்னா ஒண்ணு என்ன செய்யணும்? முதலாவது எழுந்திருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது பாருங்க, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிப்பதின் நோக்கம் என்ன தெரியுமா? உன்னை சாட்சியாகவும் மகிமையாகவும் மாற்றுவதுதான். அல்லேலூயா. கர்த்தர் உன் மேல ஏன் உதிச்சிருக்கிறாரு? கர்த்தருடைய வெளிச்சம் ஏன் உன் மேல பட்டிருக்கிறேன்னா உன்னை சாட்சியாகவும் மகிமையாகவும் மாற்றுவதற்காக தான். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை இருக்குல்ல, கர்த்தருடைய மகிமை, அந்த பிரகாசங்கிறது வந்து உலகத்தின் பார்வையில பிரபலமா இருக்கலாம். உலகத்தின் பார்வையில பிரபலம். பிரகாசங்கிறது உலகத்தின் பார்வையில் உள்ள பிரபலம் கிடையாது. உலகத்தின் பார்வையில உள்ள பிரபலம் உண்மையான பிரகாசம். பைபிள் சொல்ற பிரகாசங்கிறது உலகத்தின் பார்வையில் இருக்கிற பிரபலம் கிடையாது. தேவனுடைய பார்வையில எப்படிப்பட்டதுன்னா தேவ சாயல் தான். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய பிரகாசம். நம்ம பிரகாசம் என்றது என்னன்னா, நாம ஏதோ எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபர் கிடையாது. எல்லாரும் நம்மை பாராட்டுகிற அல்லது நம்மளை உயர்த்தி பார்க்கிற அதுல பிரகாசம். உலகத்தின் பார்வையில் இல்ல பிரகாசம். இன்னைக்கு கிறிஸ்தவங்க கூட பிரகாசிக்கிற ஊழியக்காரர்னா யார் சொல்லுவாங்க? அவரு பெரிய கார்ல வரணும், என்ன இருக்கணும், அவரு பின்னால நிறைய செக்யூரிட்டி வரணும், பின்னால 4 கார் வரணும், முன்னால 4 கார் வரணும், அவருக்கு பெரிய கூட்டம் இருக்கணும். அவரு தான் பிரகாசிக்கிற ஊழியக்காரர். அது இல்ல உண்மையான பிரகாசம். பிரகாசங்கிறது என்னன்னா, ஒரு மனுஷனுக்குள்ள எவ்வளவு கிறிஸ்துவின் சாயல் இருக்கிறதோ அதுதான் தேவனுடைய பார்வையில பிரகாசம். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஒருவேளை பிரபலமான நபர் இல்லாம இருக்கலாம். கர்த்தருடைய சாயல் நமக்குள்ள எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்ம பிரகாசிக்கிறோம்னு அர்த்தம். அல்லேலூயா. அதுதான் உண்மையான பிரகாசம். அல்லேலூயா. பாப்புலாரிட்டி இல்ல. நம்முடைய நமக்கு எவ்வளவு பாப்புலாரிட்டி இருக்கு, நம்ம ஒரு வீடியோ போட்டா எவ்வளவு வியூஸ் வருது, நாம எந்த அளவுக்கு உலகத்துல தெரிஞ்சவங்களா இருக்கிறோம், நம்ம பேரை சொன்னா எல்லா நாட்டுக்கும் எல்லா மக்களுக்கும் தெரியணும். அதுல பிரகாசம். பிரகாசங்கிறது தேவனுடைய சாயல் உனக்குள்ள எவ்வளவு வெளிப்படுதுதான். அல்லேலூயா. நாம போடுற ட்ரெஸ்ல எல்லாம் நம்ம பிரகாசம், நாம போடுற ஜுவல்ல நம்ம பிரகாசம். நம்முடைய குணாதிசயத்துல கிறிஸ்துவின் சாயல் இருக்கிறது தான் உண்மையான பிரகாசம். அல்லேலூயா. அதை யாரும் அழிக்க முடியாது. அல்லேலூயா. அதை யாரும் மறைக்க முடியாது. அல்லேலூயா. வாசிங்க 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம், சரி 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. 2:3-18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அவருடைய சாயலால் மகிமை மேல் மகிமை அடைந்து. அல்லேலூயா. அவருடைய சாயலை நாம பார்த்து 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 மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுது. மோசே சீனா மலையிலிருந்து இறங்கி வந்த பொழுது அவருடைய முகம் எப்படி இருந்தது? பிரகாசமா இருந்தது. ஜனங்களால அதை பார்க்க முடியல. அதனால தன்னுடைய முகத்தை முக்காடு வைத்து என்ன செய்தா? மூடிக்கிட்டு வந்தா. ஏன்னா கர்த்தரை முகமுகமாய் தரிசித்து ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து வெளியே வரா. அல்லேலூயா. அது போல நாம அவரை முகமுகமா பார்க்க அவரை சந்திக்க அவரோட நேரத்தை செலவழிக்க அப்படியே சாயல் நமக்குள்ள என்ன செய்யும்? அப்படியே பெருகிட்டே இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை அந்த பிரைட் ஃபேஸ் சொல்லல, அது உள்ளுக்குள்ள நமக்குள்ள அவருடைய சாயல் என்ன செய்யும்? பெருகணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் பிரகாசம். God's image
தேவனுடைய இமேஜ் நமக்குள்ள, அவருடைய சாயல் நமக்குள்ள பெருகிட்டே இருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையின் லக்கே என்னது? கிறிஸ்துவின் சாயல் நமக்குள்ள பெருகுதுதான். அல்லேலூயா. அது மட்டும் உண்மையான அந்த பிரகாசத்தினுடைய அந்த நமக்கு உள்ளுக்குள்ள எவ்வளவு மாற்றம் வருகிறதோ அதுதான் நம்முடைய வெளிப்பிரகாரமான பிரகாசத்தின் அளவுகோல். அதாவது நம்முடைய பிரகாசம் இருக்குல்ல, நாம எவ்வளவுக்கு எவ்வளவு உள்ளுக்குள்ள மறுரூபம் அடைகிறோமோ அந்த அளவுக்கு பிரகாசிப்போம். அந்த அளவுக்கு பிரகாசம். நம்முடைய பிரகாசத்தை எதனுடைய அடிப்படையில அளக்க முடியும்னா, நம்ம உள்ளுக்குள்ள எவ்வளவு மாற்றம் அடைகிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம மறுரூபம் அடைகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய பிரைட்டு பிரகாசமா இருக்கும். அல்லேலூயா. நீங்க பாருங்க, ஒவ்வொரு பொருளுக்கு ஒரு பிரகாசம் இருக்குல்ல. என்னது? கோல்டுக்கு ஒரு பிரகாசம் இருக்கு, வைரத்துக்கு இன்னும் பிரகாசம் கூடுதலா இருக்கு, பித்தளைக்கு இன்னும் கொஞ்சம் பிரகாசம் கம்மியா இருக்கு, அடுத்த மண்ணுக்கு இன்னும் கம்மியா இருக்கு இல்லையா? அப்போ பிரகாசம் அது எப்படி அதனுடைய பிரகாசம், ஒன்றினுடைய பிரகாசம் எப்படி வெளியில வருது? அது உள்ளுக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் வெளில வருது. உள்ளுக்குள்ள என்ன இருக்கிறதோ அதுதான் வருது. அது போல உள்ளுக்குள்ள எவ்வளவு மாற்றம், தேவ சாயல், தேவனுடைய குணாதிசயம் நமக்குள்ள மாற மாற மாறதான் நாம வெளியில பிரகாசிப்போம். அல்லேலூயா. தேவனுடைய பார்வையில நாம என்ன செய்வோம்? நம்முடைய வெளிச்சம் கூடிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. வெளிச்சம் தேவனை ஒருவரும் ஒருபோதும் பார்க்க முடியாது. ஒருவரும் ஒருபோதும் பார்க்க முடியாது. என்ன பார்த்தா என்ன ஆகும்? ஆமா, அவ்வளவுதான், மரித்து போயிடுவோம். அவருடைய பிரகாசத்தை என்ன செய்ய முடியாது, நம்மால பார்க்க முடியாது. அதனால்தான் தன்னை என்ன செய்யறார்? அவரை மறைத்து கொண்டிருக்கிறார். நாம யாரும் பார்க்க முடியாது அவரை. அவர் பார்த்தா அவ்வளவுதான், அவ்வளவுதான். அவ்வளவு பயங்கரமான பிரகாசம் உள்ளவர். அல்லேலூயா. ஏன்னா அவரிடத்துல துளி என்னல்ல, இருள் கிடையாது. அவரிடத்துல கொஞ்சமேகளும் இருள் கிடையாது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில உள்ள மாற்றம் வர 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 நம்முடைய பிரகாசம் என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? கூடிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் சாட்சி. அல்லேலூயா. அந்த சாட்சியை தான் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். உள்ள மாறணும். உள்ள மாற மாறதான் வெளியே சாட்சியா மாறுவோம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 5:16 வாசிங்க. 5:16 வாசிங்க. உங்கள் நற்கிரியைகளை கண்டு மகிமைப்படுத்தும்படி. அல்லேலூயா. இங்க வெளிச்சம் எதை சொல்றாரு? வெளிச்சம் எதை சொல்றாரு? நற்கிரியைகளை கண்டு. அல்லேலூயா. நீங்க எந்த அளவுக்கு நற்கிரியைகள் செய்கிறீங்களோ அதுதான் உங்க வெளிச்சம். அல்லேலூயா. அந்த வெளிச்சத்தை ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஜனங்கள் பார்த்து பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுள். அல்லேலூயா. உலகத்துல நற்கிரியைகளை செய்வதற்காகத்தான் கர்த்தருடைய வெளிச்சம் நம்ம மேல உதிச்சிருக்கு. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நற்கிரியைகள் தான் நம்முடைய சாட்சி. நாம எப்படிப்பட்ட கிரியைகள் செய்கிறோமோ அதுதான் நம்முடைய பிரகாசம். கர்த்தருக்குள்ள நான் பிரகாசிக்கணும். பிரகாசிக்கணும்னா என்னது? நீ எவ்வளவுக்கு எவ்வளவு நற்கிரியைகள் செய்யற அந்த அளவுக்கு பிரகாசிக்கிற. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியுது? நம்முடைய பிரகாசமே நம்முடைய நற்கிரியைகள் தான். நம்ம நற்கிரியைகள் செய்ய செய்ய நம்ம பிரகாசிக்கிறோம், ஜொலிக்கிறோம். அல்லேலூயா. நாம ஒரு சின்ன அறைக்குள்ள இருந்து கூட பிரகாசிக்க முடியும். அல்லேலூயா. ஒரு சின்ன ஊர்ல இருந்து கூட பிரகாசிக்க முடியும். ஒரு குடும்பத்திலிருந்து நம்மால பிரகாசிக்க முடியும். நம்ம குடும்பத்துக்காவது நம்ம பிரகாசிக்க முடியும். நம்ம நல்ல கிரியைகளை செய்தா நிச்சயமா அதுதான் நம்முடைய பிரகாசம். அதுதான் பிதாவை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. வேற நமக்கு இருக்கிற பணமோ, நமக்கு இருக்கிற பேக்ரவுண்டோ, நமக்கு இருக்கிற பேரோ, நமக்கு இருக்கிற புகழோ மகிமைப்படுத்துகிறத விட நம்முடைய நற்கிரியைகள் பிதாவை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா.
அதுதான் உண்மையான வெளிச்சம். அந்த வெளிச்சம் தான் சாட்சியா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் இருளுள்ள ஜனங்கள் மேல மத்தியில நம்ம மேல வெளிச்சத்தை வீசுறாருன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசத்தை காண்பிக்கிறதுக்கு தான். அல்லேலூயா. நாம அந்த இருள்ல இருக்கிற ஜனங்கள் மத்தியில தான் நம்மளை கர்த்தர் செய்யறாரு, பிரகாசமா வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா ஒரு வித்தியாசம் இருக்கணும். அல்லேலூயா. வெளிச்சத்தை எல்லாரும் பார்ப்பாங்கல்ல, இருள இருக்கிறவங்கள வெளிச்சத்தை பார்ப்பாங்கல்ல, வெளிச்சத்தை கவனிப்பாங்க. உங்களையும் என்னையும் உலகம் என்ன செஞ்சிட்டு இருக்கு? கவனிக்கிறது. அல்லேலூயா. அவங்கள்ட்ட 1000 தப்பு இருந்தாலும் அதெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு பெருசா நினைக்க மாட்டாங்க. நாம ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா சர்ச்சைக்கு போறாங்களா, இவங்களாம் ஏசப்பாவை கும்பிடுறாங்களா, அவங்க 1000 பொய் சொன்னாலும் 1000 தப்பு செய்யலாம். ஆனா நாம ஒரு சின்ன தப்பு பண்ணா என்ன செய்ய அவங்களுக்கு என்னன்னா நம்மளை வெளிச்சத்தின் பிள்ளைகள்னு பாக்குறாங்க. அல்லேலூயா. ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் உலகத்து ஜனங்களுக்கே கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வித்தியாசம் இருக்கணும்னு அவங்களே நினைக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு வித்தியாசம் இருக்கணும் அவங்களே நினைக்கிறாங்க. நாங்க இல்லைன்னா நீங்க இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நாங்க இல்லைன்னாலும் நீங்க இருக்கணும். ஏன்னா நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வித்தியாசத்தை தான் தேவன் நம்ம காட்ட விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை ஜனங்களை நம்ம இடத்துல கொண்டு வரும். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை ஜனங்களை நம்ம இடத்துல கொண்டு வரும். என்ன சொல்லுது? உன் வெளிச்சத்திடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். அல்லேலூயா. ஆட்டோமேட்டிக்கா நடந்து வருவாங்க. எப்படி? வெளிச்சம் இருக்கிற இடத்துக்கு ஜனங்கள் ஓடோடி வருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா.